வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு கால் பண்ணி மீட்டர் போர்டுல ஸ்பார்க் ஆகுதுடா வந்து பாருன்னு சொல்லியிருந்தான். ஆக்சுவலா நான் ஊருக்கு போயிருந்தேனா, அதனால வெறும் ஹேண்ட் டூல்ஸ் மட்டும் கொண்டு போயிருந்தேன். சரின்ட்டு போய் பார்த்தா தான் தெரியுது, ஸ்பார்க்லாம் ஆகல. ஓரளவுக்கு பயங்கரமா எரிஞ்சே போயிருக்குன்ட்டு. மீட்டருமே எந்த இண்டிகேஷனும் காட்டல. சரி பழைய கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு கழட்டி பார்த்தா தான் தெரியுது. ஒரு பயங்கரமான அதிர்ச்சிங்க எனக்கு. சத்தியமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பார்க்குறேன். இத நான் வீடியோலலாம் பார்த்துருக்கேன். ஆனா நேர்ல பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஒயர்ல கூட ஸ்லீவே இல்லங்க. ஃபுல்லா காப்பர் மட்டும் தான் தெரியுது. என்னடா இந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு, அப்படி என்னடா லோடு யூஸ் பண்ணேன்னு கேட்டேன். எதுவுமே யூஸ் பண்ணலடா, ஃபேனை போட்டு படுத்திருந்தேன். மீட்டர் போர்டாண்ட ஒரே சத்தமா இருந்துச்சு. வந்து பார்த்தா எரிஞ்சிட்டு இருந்தது. டக்குன்னு உள்ள டிபியில் உள்ள எல்லா பிரேக்கரையும் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தான். அவன் பண்ண நல்ல விஷயமே அதான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேபிள் போட்டு தான் சர்வீஸ் வயர் இழுத்துருக்காங்க. எதனால இப்படி ஆச்சு அப்படின்றதுமே எனக்குமே தெரியல. நான் வந்து அவனுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம புது சர்வீஸ் இழுத்து கொடுக்க போறோம். அது வந்து அலுமினியம் கேபிள்ன்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஐசோலேட்டர் போட்டிருக்கு. நான் வந்து எப்படி இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து நம்மளுக்கு வீடியோ வரும் இது ரெடி பண்ணி போடுறது. அப்போ வந்து நான் ஆர்சிசிபி போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அவனுக்கு. பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாங்க.